எல்லோருக்கும் வணக்கம். Mcse விண்டோஸ் சர்வர் அந்த சீரியஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே டிஎன்எஸ், டிஹெச்சிபி, ஆக்டிவ் டைரக்டரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைப்பர்-வி அப்படின்றது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னுடைய ஒரு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸ் என்ன பண்ணுது, எதுக்காக பயன்படுது, இதனுடைய பயன்கள் என்ன, இது ஏன் சர்வரில் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹைப்பர்-வி அப்படின்னா இது மைக்ரோசாஃப்ட்னுடைய ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட். இப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஹைப்பர்வைசர் விர்ச்சுவலைசேஷன்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஹைப்பர்வைசர்னு தான் சொல்லுவாங்க. விர்ச்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாமே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ விர்ச்சுவலைசேஷன்னா என்னென்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு மடிக்கணினி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மடிக்கணினியில் ஒரு ஓஎஸ் 2 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தலாம். இப்போ அதுலேயே ஒரு 10 ஓஎஸ் ரன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அது எப்படி முடியும் அப்படின்னா விர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அப்படி இல்லைனா VMware ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர், அதாவது விர்ச்சுவல் பாக்ஸ் ஃப்ரீ, VMware ஒர்க் ஸ்டேஷன் மேபி ட்ரையல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் பயன்படுத்தலான்ற மாதிரி. ஸோ அந்த மென்பொருளை நம்ம லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அந்த 10 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி, அதாவது Windows 7, Windows 8, Windows 10, லினக்ஸ் ஓஎஸ், ஆப்பிள் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு தெரில. இது வரைக்கும் நான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்ததில்ல. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஓஎஸ் பேரெல்லாம் சொல்கிறேன். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இந்த மாதிரி அந்த விர்ச்சுவல் மிஷின் ஒன்றுத்துலேயும் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துலேயும் வேணும்னா ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு என்னென்னா நம்ம கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும், ரேம் அதிகமாக இருக்கணும், நம்மளுடைய ப்ராசஸரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே யூஸ் பண்ணுற நம்ம 10 ஓஎஸ் பார்த்திங்கன்னா 10 சிபியூக்கு சமம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சிபியூ தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர், ஒரே ஒரு லேப்டாப் தான். அப்போ மற்றதெல்லாம் மற்றதுலேயும் ரேம் இருக்கும், ஹார்ட் டிஸ்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஃபைலாக இருக்கும். நம்ம கையால் போய் தொடுற மாதிரி ஃபிசிக்கலாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான், அதாவது ரியலாக இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் கம்ப்யூட்டருக்குள்ளே சாஃப்ட்வேராக இருக்குதுன்னா அதுதான் விர்ச்சுவலைசேஷன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஃபோன் இருக்குது, நம்ம ஃபோனில் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இப்போ ஃபோனுக்குள்ளே இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணால் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நம்ம ஃபோன் மாதிரி இன்னொரு ஃபோனை உருவாக்கிக்க முடியும், அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். இதை ஒரு முறை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா புரியும். சரி, இது பார்த்திங்கன்னா நான் விர்ச்சுவல் பாக்ஸுன்னு சொன்னதும் VMwareன்னு சொன்னதும் பார்த்திங்கன்னா தனித்தனி கம்பெனி. அந்த மாதிரி இவங்களதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதுதான் ஹைப்பர்-வி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இட் லெட் யூ கிரியேட் அண்ட் ரன் ஏ சாஃப்ட்வேர் வெர்ஷன் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் கால்ட் ஏ விர்ச்சுவல் மிஷின். ஈச் விர்ச்சுவல் மிஷின் ஆக்ட் லைக் ஏ கம்ப்ளீட் கம்ப்யூட்டர். அதாவது ஒரு விர்ச்சுவல் மிஷினும் ஒரு தனி கம்ப்யூட்டர் மாதிரியே ரன் ஆகும். ஆனால் அது ப்ரோக்ராம் தான், அது ஒரு சாஃப்ட்வேர் தான். சரிங்களா? அதை கையால் தொடரலாம் முடியாது, பயன்படுத்த மட்டும் தான் முடியும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னா நம்ம கையால் எடுத்துடுறோம், தொடறோம், பார்க்குறோம், காட்டுறோம், போட்டுறோம். ஆனால் இந்த விர்ச்சுவல் கம்ப்யூட்டரு கழட்டெல்லாம் முடியாது, போட்டெல்லாம் முடியாது. ஆனால் அது ஒரு கம்ப்யூட்டர் தான், ஆனால் அது ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ இந்த ஹைப்பர்-வி பார்த்திங்க அப்படின்னா சர்வரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் மிஷினை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். விர்ச்சுவல் மிஷின் கிவ் யூ மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஹெல்ப் சேவ் டைம் அண்ட் மணி. ஸோ விர்ச்சுவல் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு டைமையும் நம்மளுடைய காசையும் நமக்கு சேமித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் எஃபிஷியன்ட் வே டு யூஸ் ஹார்ட்வேர். ஸோ அதாவது ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மற்ற நிறைய மிஷின்ஸை பயன்படுத்திக்கலாம். அதனால் நமக்கு பார்த்திங்கன்னா 10 CPU லைனாக அடுக்கி வச்சுட்டு 10 CPU பார்க்கணுன்னா கஷ்டம். அதே ஒரே விண்டோக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் வடிவில் பார்க்குறோன்னா அது ரொம்ப ஈஸி. இதை பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் விர்ச்சுவலைசேஷன் பற்றி. அதை பற்றி தனியாக ஒரு சீரியஸ் போடும்போது நம்ம பார்க்கலாம்.
இப்போதைக்கு விர்ச்சுவலைசேஷன்னா நம்ம ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மாதிரியே சாஃப்ட்வேராக ஓஎஸ்குள்ளே வச்சுக்கிற ஒரு கம்ப்யூட்டர் தான் வந்து விர்ச்சுவலைசேஷன். இதனுடைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் தான் என்னென்னா ஹைப்பர்-வி. சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எந்த ஒரு விஷயத்தையும் படிக்கிறதோடு விட்டுறாமல் அதை பயிற்சி பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.